சென்னையில பேந்தோம் ஸ்ட்ரீட்ல நான் வாங்கியிருந்த மெட்டீரியல் எல்லாமே தச்ச பிறகு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 3 ஷார்ட் குர்த்தியுமே அண்ணி என் பொண்ணுக்கு தாங்க தச்சு குடுத்துருந்தாங்க. இந்த ஷார்ட் குர்த்தி 3/4 ஸ்லீவ்ஸு. இதுல கைக்குமே பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஸ்லிட் குடுத்துருப்பாங்க. கைக்கு துணி பத்தலன்னு வேற ஒரு துணியும் உள்ள வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த டாப்பு ஜீன்ஸ்க்கு போட்டிருந்தப்போ அவ்ளோ சூப்பரா இருந்தது. கீழமே பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ஸ்லிட்டு. ஃப்ரண்ட்ல வந்து ரவுண்ட் நெக் குடுத்துருந்தாங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் நெக் தான் குடுத்துருந்தாங்க. என் பொண்ணு ஒயிட் லெக்ல ஒரு பிளாக் கலர்ல ஒரு பேண்ட் வச்சிருக்கா. அந்த பேண்ட்டுக்கு இது போடும்போது அவ்ளோ சூப்பரா தெரிஞ்சுதுங்க. 2வதா பார்க்குறது ஸ்லீவ்லெஸ் ஷார்ட் குர்த்தி. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா, ஏ லைன் வர்ற மாதிரி தான் தச்சிருந்தாங்க. கீழுமே ஒரு சின்ன ஸ்லிட்டும் குடுத்துருந்தாங்க. இந்த டாப்பு பூட் கட் ஜீன்ஸ்க்கு போடும்போது அவ்ளோ சூப்பரா இருந்தது. என் பொண்ணுகிட்ட ஒரு ஒயிட் கலர் ஸ்கர்ட் இருந்தது. அந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த டாப்பு போடும்போதும் அவ்ளோ சூப்பரா இருந்தது. பொங்கலுக்கு இந்த டாப்பு போட்டு தான் ஸ்கர்ட்டே போட்டிருந்தா அவ்ளோ நல்லா இருந்துச்சுங்க. 3வதா நீங்க பார்க்கறது இதுவுமே ஒரு ஸ்லீவ்லெஸ் ஷார்ட் குர்த்தி தான். ஷோல்டர்ல ரொம்ப அகலமா வராம சின்னதா ஒரு பட்டி வர்ற மாதிரி தான் தச்சிருந்தாங்க. இந்த குர்த்தில பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கீழ ஒரு சின்னதா ஸ்லிட்டும் குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷார்ட் குர்த்தி போடும்போது பார்க்க ஸ்டைலிஷாவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்குங்க. 4வதா எனக்கு வந்து ஒரு பிளாசோ தச்சு குடுத்துருந்தாங்க. இந்த பிளாசோ தைக்கிறதுக்காக 2 மீட்டர் துணி எடுத்திருந்தோம். நல்லா வைடாவே இருந்தது. துணி தச்ச பிறகு தான் கவனிச்சேன். கொஞ்சம் வந்து துணி தின்னா இருக்கு. இந்த மாதிரி பிளாசோ தைக்கணும்னா, இன்னும் கொஞ்சம் திக்கான துணி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இடுப்புக்கு ஃபுல்லாவே எலாஸ்டிக் தான் வச்சிருந்தாங்க. போட்டு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஆக்சுவலா 2 பிளாசோ தைக்கிறதுக்காக தான் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். 1 தைக்கிறதுக்கு தான் டைம் இருந்தது. இன்னொன்னு தைக்கிறதுக்கு டைமே இல்லாம போச்சு. ஆன்லைன்ல வாங்குற ஒரு சில பிளாசோஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா வைடாவே இருக்காது. அது அந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி நமக்கு ஏத்த மாதிரி நல்லா வைடா தச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஷார்ட் குர்த்திக்கு வாங்குன ஒரு மெட்டீரியல் வந்து அப்படியே நின்னு போச்சு. தைக்கிறதுக்கு நேரம் இல்ல. அத இங்க வந்து தச்சுக்கலான்னு நான் இங்க கொண்டு வந்துட்டேன்.